அதுலேருந்து என்ன என்ன எங்கே பார்த்தாலும் சரி, ம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்துட்டாருன்னா, ஒரே குத்து தான் வயித்துல. ஆ, வயித்துல ஒரு குத்து. குனிய முடியுதான்னு கேட்பாரு. "எக்சர்சைஸ்லாம் பண்றியா?" ஆ. அப்படின்னு நல்லா ஜாலியா பேசுவாரு. அதெல்லாம் பெரிய பெருமை. இன்னைக்கு நெனச்சு பார்த்தா பயமா இருக்குது. எவ்வளோ பெரிய மனுஷன். கரெக்ட். அ அவருக்கு பின்னாடி அவர் எத்தன பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாருன்னே தெரியல. கணக்கே யா இல்ல. யார கேட்டாலும் அதுதான் சொல்றாங்க. ஏன்னா அவரால இருந்தோம், அவரால வாழ்ந்தோம்ன்னு. உண்மதான். இப்ப அடுத்தவங்கள விட நாங்களே அவரால தான் வாழ்ந்தோம், வாழ்ந்துகிட்டும் இருக்கிறோம். அதுதான் உண்மை. நாங்க முழுமையா அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. கரெக்ட். அந்த மாரி எங்க குடும்பத்தையே அப்படியே காப்பாத்துனவரு அவர்தான். அது மாரி பல குடும்பங்கள வாழ வச்சிருக்காங்க. ஆமா. எங்க பெரிய அண்ணன் கல்யாணத்துக்கு ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவரு இவ்வளோண்டு கேமரா ஒண்ணு குடுத்திருந்தாரு. அந்த கேமரால ஃபோட்டோ எடுக்க சொன்னாரு. அவர் தலைவரு கல்யாணம் பண்றத ஃபோட்டோ எடுக்க இப்படியே நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன கூப்பிட்டு, "டேய்! இங்க வா" அப்படின்னாரு. பயமாயி போச்சு. இப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. ம். இப்படி எடுக்கணும். ம். "எங்க எடு" ம். அப்படின்னு போஸ் குடுத்துட்டு நிக்கிறாரு. ஆ. அது எவ்வளோ பெரிய ஒரு குடுப்பன. இத விட இன்னொரு விஷயம், சத்யா ஸ்டுடியோல ஒரு பட பூஜைக்கு வந்திருந்தாங்க. வந்தோனே அவர் தான் கேமரா ஆன் பண்றாரு. உள்ள போயிட்டு கேமரா ஆன் பண்ணியாச்சு. கூடவே போறோம் நாங்களும். எல்லாரும் நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அவரோட. நேஷனல் செல்லையா தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரு. கேமராமேன் பக்கத்துல நான் இப்படி நிக்கிறேன். அப்ப விஜயகுமாரி அம்மா வர்றாங்க. வந்தவுடனே, "அண்ணா உங்களோட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்ண்ணா" அப்படின்றாங்க. "வாம்மா தங்கச்சின்னு" கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சுக்கிறாரு. நிக்க வச்சுட்டு, எடுப்பா" அப்படின்னு கேமராமேன் கிட்ட சொல்றாரு. அவரு இப்படியே இந்த கேமரால இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் இங்க பக்கத்துல நிக்கிறேன். உடனே, "டேய்! இங்க வா. நீ அங்க நின்னீன்னா, உன் முதுகு தான் தெரியும். ம். நாங்கலாம் என்ன சும்மாவா? வா இங்க." ம். கூப்பிட்டு கழுத்துல இப்படி கைய போட்டு, "இப்ப எடு." ஆ. அப்படி அதாவது அவரு எவ்வளோ பாசத்த நம்ம மேல செலுத்த முடியுமோ அவ்வளோ பாசம். அருமை. அவர் இருக்கிற உயரம் ரொம்ப உயரம். ம். ஆனா அசால்ட்டா நம்மட்ட பேசும்.